அக்குபஞ்சர் சிகிச்சை வந்து யாருக்கெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு அலோபதியில் மெடிசன் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு சுகர் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இவ்வளோ மெடிசன் எடுக்கிறேன் குறையவே இல்லை, இன்சுலின் போடுறேன் ஆனாலும் எனக்கு குறையலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கூட வந்து அக்குபங்சர் எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு அக்குபங்சர் நான் எப்படி எடுக்க முடியும், நான் தான் அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேனே, அதனால் நான் எப்படி போய் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அக்குபஞ்சர் சிகிச்சை வந்து கண்டிப்பாக வந்து அலோபதி சிஸ்டமோட சப்போர்ட் தான் பண்ணும். நீங்கள் வந்து அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டே அக்குபஞ்சரும் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். அதனால் வந்து இப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும், இப்போ ஆர்த்தோ ரிலேட்டடாக கால் வலி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஃபிசியோதெரப்பி போய் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தான் எனக்கு சுகம் இருக்குது, இன்னும் ஒரு 50% எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து நீங்கள் வந்து அக்குபங்சர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு 100% பெயின் ரிலீஃபோ இல்லை வேறு என்ன உங்களுக்கு தேவையோ அது கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பெட்லேயே தான் இருப்பாங்க, அவங்களால எழுந்திரிச்சு நடக்க முடியாது. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மூளை ரிலேட்டடான நர்வ்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கு எல்லாமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு கை கால் அசைக்கிறதுலையோ இல்லை பேச்சிலையோ வந்து நிறைய சிரமம் ஏற்படும். ஸோ அந்த சிரமத்துக்கும் வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே அக்குபங்சரும் எடுக்கும்போது அவங்களால ஈஸியாக அவங்களால பேச முடியும். வந்து கை கால் அசைக்க முடியாமல் இருக்கும்போது அதுக்குமே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் சொல்கிறனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ கையை வந்து ஒரு அளவுக்கு மேலே அவங்களால தூக்க முடியாது, எந்த வேலையுமே பண்ண முடியாது, ரொம்ப வலி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அக்குபஞ்சர் சிகிச்சை கண்டிப்பாக எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு இதுலேருந்து தீர்வு வரும். அதே மாதிரி மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒற்றை தலைவலின்னு சொல்லி, அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும், அது ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. சில பேருக்கு ஒலி சவுண்டு கேட்கும்போது ஏதோ ஒரு சின்னதாக பேசினா கூட அவங்களுக்கு தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடுமையாக ஒரு வலி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ கிரானிக்காக இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒன்றுமே ரிலீஃப் இருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு அக்குபங்சர் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். 100% வந்து சரியாக இருக்குது. நிறைய பேருக்கு நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எப்படின்னா பெக்குலியரான சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு எரிச்சல் வரும், அது எப்படின்னா சில விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்துட்டு எஃபெக்ட் இருக்கும். அது மாதிரி ஸ்ட்ரெஸ் எப்படின்னா ஒரு இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் மீன்ஸ் ஆஃபீஸ்க்கு போனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், சில பேருக்கு வீட்டுக்கு வந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து விடுபட முடியும் ஈஸியாக இந்த அக்குபங்சர் எடுத்துக்கும் பொழுது. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க, அது வந்து தூக்கமே இருக்காது. நைட்டு வந்துட்டு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் கூட தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கம் வராமல் ஒரு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டோஸ் எடுப்பாங்க. ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்து அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மெடிசன் கூட ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கூட நீங்கள் அக்குபங்சர் எடுக்கும்போது ரொம்ப நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இது 100% அந்த மெடிசனோடய நீங்கள் சேர்த்தே எடுக்கலாம், மெடிசனை கட் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் நான், அதனால் வந்துட்டு இது எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து சுகர் குறையுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அந்த மெடிசனை வந்து அப்ரப்டாக விடவே தேவையில்லை. அந்த மெடிசன் எடுத்துகிட்டே கூடவே இதை வந்து சப்போர்ட் அக்குபங்சர் எடுக்கும்பொழுது உங்களோட சுகர் லெவல் வந்து லோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்சுலின்லேருந்து டேப்லெட்டுக்கு வந்துட்டு டேப்லெட்லேருந்து திருப்பியும் டேப்லெட்டே இல்லாமல் ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வரத்துக்கு அக்குபஞ்சரால் முடியும். ஸோ எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் ஃபிசிக்கலாக மென்டலி உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இது வந்து நீங்கள் அக்குபங்சர் எடுத்துக்கும் போது யாரும் தான் இது எடுக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தாலும் அக்குபங்சர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தூக்கம் வரல, கண்டிப்பாக தூக்கம் வரல, அதே மாதிரி நெக் பெயின், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்.